இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களி கூற கடவோம் என்ற வசனத்தின்படி நாம் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியாய் தேவனை ஆராதிக்க இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். நம்முடைய சிந்தனைகளை சிதறவிடாதபடிக்கு ஒரு மனதின் ஆவியோடு கூட நாம் அவரை துதிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி மனதை அமைதியாய் நாம் வைத்துக்கொள்வோம். எந்த சிந்தனையும் நம்மை கஷ்டப்படுத்தாதபடிக்கு, இடையூறாய் அது நம்முடைய ஆராதனைக்கு இருக்காதபடிக்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். நமக்குள்ளே இருக்கிற போராட்டங்கள் அவருடைய இரத்தத்தின் வல்லமைனாலும், வார்த்தையின் வல்லமைனாலும், அவருடைய நாமத்தின் வல்லமைனாலும் அது விலகி போகத்தக்கதாக இந்த நேரத்தில் கட்டளை கொடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்மை முற்றிலுமாய் நாம் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் கூட நம் மத்தியிலே வந்திருக்கிற ரெவரண்ட் ஃப்ரெட்டி, சிஸ்டர் ரேச்சல் அவர்களையும் தேவன் ஆசீர்வதித்து வல்லமையாய் அவர்களை எடுத்து உபயோகப்படுத்தும்படியாய் முற்றிலுமாய் தாழ்த்தி நாம் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இங்கு வாசஸ்தலத்தை அவர் ஏற்படுத்தி அதிலே வாசமாக இருக்க விரும்புகிற தேவன் அவர் வாசமாக இருக்கிறார். நாம் அதை துக்கப்படுத்தாதபடி, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி இந்த நேரத்தில் நாம் காத்துக்கொள்ளத்தக்கதாய் நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நாம் புகழ்ச்சியோடு நாம் பிரவேசிக்க வேண்டும். பிரவேசிப்பது மாத்திரமல்ல, பிரவேசித்த பிறகு அவரை துதிப்பதற்காக நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். வேறு எதற்கும் நாம் கூடி வரவில்லை, அவரை துதிப்பதற்காக. அது மாத்திரமல்ல, துதித்து அவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரிக்க நாம் இங்கு வந்திருக்கிறோம். ஆகவே இந்த 3 காரியங்களிலும் மிக கவனமாக இருந்து கர்த்தர் நம் மீது வைத்த நோக்கத்தை நிறைவேற்றி இந்த இடத்தை விட்டு நாம் போகும்படியாய் நம்மை முற்றிலுமாய் நாம் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனையிலே நாம் பங்கு கொள்வோம். இந்த நேரத்திலே நம் மத்தியிலே துதி ஆராதனையும் தேவனுடைய வார்த்தையும் கொடுப்பதற்காக நம் மத்தியிலே வந்திருக்கிற ரெவரண்ட் ஃப்ரெட்டி அவர்களையும் சகோதரி ரேச்சல் ஃப்ரெட்டி அவர்களுடைய மனைவி அவர்கள் மிஸ்ஸஸ் ஜெஃப்ரி ஷால்னிஸ்டுடைய சகோதரி. அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கரங்களை தட்டி நாம் வாழ்த்தி வரவேற்போம். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வந்து ஆராதனை எடுக்கும், கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி எங்களுக்கு தருணம் கொடுத்த பாஸ்டர் ராஜ்குமார், பாஸ்டர் அம்மா, அருமையான மகள் அர்ப்பணா மற்றும் சபை மக்கள் யாவருக்கும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒருமித்து தேவனை ஸ்தோத்திரித்து நாம் ஆராதிப்போம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது தாவீது என்ன சொல்கிறார்? மகிழ்ச்சியாயிருந்தேன். ஹல்லேலூயா. யாவரும் எழுந்து நிற்போமா? தேவனுடைய சமூகத்திலே அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படி பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ, நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆமையை போற்ற வந்தோ, செலுத்த வந்தோ, நம்மை உடன்படிக்கை என
எனக்கு தந்தே உங்களின் பிள்ளையை தேர்ந்தெடுத்தீ மரணத்தின் நெருப்பில் என்னை ஜீவனின் பாதை திருப்பிவிட்டீ உடனடித்தை எனக்கு தந்தே உங்களின் பிள்ளையை தேர்ந்தெடுத்தீ மரணத்தின் நெருப்பில் ஜீவனின் பாதை திருப்பிவிட்டீ வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ வாதைகள் எல்லாம் காக்கும்படி உடல்கள் அழுத்தி உதவி செய்தீ வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ வாதைகள் எல்லாம் காக்கும்படி போதே அற்புதமாக பேக வைத்தீ கண்ணீரின் பாதை திகைத்த போதே கண்மணியே என்று என்னை அழைத்தீ தேவைகள் ஏற்றி நின்ற போதே அற்புதமாக பேக வைத்தீ கண்ணீரின் பாதை திகைத்த போதே கண்மணியே என்று என்னை அழைத்தீ சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தை போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தை காலத்திலே அவர் வார்த்தை பிடிக்கப்பட்ட
யோசேப்பின் வாழ்வை கண்டெடுத்ததே அவர் சொன்ன வார்த்தை இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கண்டெடுத்ததே அவர் சொன்ன வார்த்தை குறிக்கின்ற காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேற்றே குறிக்கின்ற காலத்திலே அவர் வார்த்தை செய்கிற தேவன் குறித்த காலத்தில் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். ஆமென் என்று சொல்லி நான் பாடினோம் அல்லவா. நமக்கு அநேகமான வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வருஷம் ஆரம்பிச்சு இப்பொழுதுதான் செகண்ட் மாதத்துக்குள்ளாக கடந்து போகிறோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதிக்க 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 நம்மளை சுற்றிலும் இருக்கிற எல்லா கோட்டைகளும் என்ன செய்யுமா? உடைந்து தகர்ந்து போகும். கர்த்தருடைய கிருபை நமக்கு மேலே விளங்கும் பொழுது நிச்சயமாக நாம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து போக முடியும். இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை துதியுங்கள். நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம பேரை சொல்லிக்குவோமா? நம்ம குடும்பத்தின் பேரை சொல்லிக்கொள்வோமா? ஃப்ரெடி குடும்பத்தாரே கர்த்தரை துதியுங்கள். பிகாஸ் என் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெடி. நீங்கள் உங்கள் குடும்பத்துடைய பெயரை சொல்லிக்கொள்ளுங்கள். சொல்லிக்கொண்டு நம்ம ஒரு சொல்லுவோமா? அவங்க உங்கள் குடும்பத்தின் பெயரை சொல்லுவோமா? கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், ராஜாதி ராஜாவை துதியுங்கள், ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை துதியுங்கள். உங்கள் குடும்பத்தின் பெயர்களை சொல்லிக்கொண்டு கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மகிமையாலே களி கூறுங்கள். நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கும் போது நம்ம வீட்டில் என்ன பண்ணிருக்கோம், என்ன வச்சிருக்கோம் we have to forget everything and be joyful in the presence of God. கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியாய் ஆராதனை செய்து மகிழ்ந்து களி கூறுவோம். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய கிருபை என்று வந்தார். பாடுவோமா? மகிமையாலே களி கூறுங்கள், அவர் கிருபைகளை சொல்லி பாடுங்கள். கிருபை எங்கும் உள்ளது, கிருபை எங்கும் உள்ளது என்று சொல்லி ஆட்டறியுங்கள். அவர் கிருபை எங்கும் உள்ளது என்று சொல்லி ஆட்டறியுங்கள். மகிமையாலே களி கூறுங்கள், அவர் கிருபைகளை சொல்லி பாடுங்கள். கிருபை எங்கும் கிருபை சொல்லி ஆட்டறியுங்கள். அவர் கிருபை சொல்லி Thank you.
நாளும் நம் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஏனென்றால் நன்றியுள்ள இருதயத்தோடு நாள்தோறும் அவரை போற்றி நாம் பாடும் பொழுது தேவன் மகிமைப்படுவார். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், பெரிய ஜாதியாக மாற்றியிருக்கிறார். தாயை போல நம்மை அரவணைத்து வந்த தேவன் இந்த நாளிலே நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நீங்கள் எந்த பிரச்சனையோடு கடந்து வந்தாலும் தேவனை துதிக்கிற இடத்துல தேவன் இறங்கி பிரசன்னமாய் வருவார். ஹல்லேலூயா. இந்த நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்று என்ற பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். நன்றியோடு உம்மை நாள்தோறும் போற்றுவே, தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரப்பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. நன்றியோடு உம்மை பாடி போதித்து வழி நடத்தி பிள்ளைகள் தெரிந்த செய்தி சொல்லிடுவே. போதித்து வழி நடத்தி பிள்ளைகள் தெரிந்த செய்தி தாழ்வில் இருந்து என்னை தூக்கி கரப்பிடித்துன்னு சொல்லும் பொழுது ஒரு சின்ன சாட்சி இந்த இடத்துல. இன்னைக்கு நான் உங்க மத்தியில உயிரோடு இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை.
போன வருஷம் 24 மே மாதத்தில் எனக்கு சொல்லிட்டாங்க ஹார்ட் ஃபெயிலியர் பிகாஸ் ஆஃப் அ ராங் மெடிகேஷன், ஃபியூ டேஸ் ஒன்லி யூ வில் லிவ் என்று சொல்லிட்டு. அப்போ அந்த டாக்டர்கிட்ட நான் சேலஞ்ச் பண்ணேன், நான் வந்து ப்ரே பண்ணிட்டு வரேன் 3 days திருப்பி நீங்கள் என்னை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. என்னுடைய ஹார்ட் ப்ரெஷர் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாகி அப்படியே ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவ்வளோதான் என் லைஃப் அப்படின்ற மாதிரி கை கால்கள் எல்லாம் வீங்கி போகும், தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரே நேரில் 6 கிலோ இன்க்ரீஸ் ஆனது. ஆனால் கர்த்தரனை சுகமாக்கினார். 3வது நாளில் அவரை போய் திரும்ப டெஸ்ட் பண்ணும்போது வாட் ஹேப்பன், எவ்ரிதிங் இஸ் நார்மல் அப்படின்னு அந்த டாக்டர் காட்டலுக்கு சொல்லும்படியான கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்று சொன்னாலே ஆத்மாவே ஏன் என்று கலங்கினீர். சில சமயம் நம்ம கலங்கி போயிடுவோம். ஒரு வியாதி வரும் பொழுது, ஒரு பலவீனம் வரும் பொழுது, இல்லை ஒரு தேவை வரும் பொழுது, ஒரு டிஃபிகல்ட்டி வரும் பொழுது, ஒரு கஷ்டத்தின் மத்தியில் என்ன செய்யறோம், கலங்கி போகிறோம். ஆனால் அந்த இடத்துல தாவீது சொல்றாரு, ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, நீ கலங்காதே, நீ ஏன் கலங்குகின்றாய்? ஏனென்று சொன்னா யாருக்கா நம்மளோட இந்த இயேசு உன்னோடு இருக்கின்றார். எந்தன் ஆத்துமாவே கலங்குகின்றாய், உந்தன் நேசரேசு உன்னோடு இருக்கின்றாரே. எந்தன் ஆத்துமாவே ஏன் இன்னும் கலங்குகின்றாய், உந்தன் நேசரேசு உன்னோடு இருக்கின்றாரே. நீ கவலை நேரம் நீ கலங்கி தவிக்கின்றாயோ, நீ கவலை நேரம் நீ கலங்கி தவிக்கின்றாயோ, கண்ணீரை துடைக்கும் இயேசு உன்னோடு இருக்கிறாரே. கண்ணீரை துடைக்கும் இயேசு உன்னோடு இருக்கின்றாரே. எந்தன் ஆத்துமாவே ஏன் கலங்குகின்றாய், உந்தன் நேசரேசு உன்னோடு இருக்கின்றாரே. பாவ பாரம் சுமந்து நீ தள்ளாடி தவிக்கின்றாயோ, பாவ பாரம் சுமந்து நீ தள்ளாடி தவிக்கின்றாயோ, உனக்காக சிலுவை சுமந்த இயேசு உன்னை காப்பார். உனக்காக சிலுவை சுமந்த இயேசு உன்னை சுமப்பார். என் ஆத்துமாவே ஏன் கலங்குகின்றாய், உந்தன் நேசரேசு உன்னோடு இருக்கின்றாரே. உன்னோடு இருக்கின்றாரே. முடிந்து போனதென்று நீ முடிவு செய்திட்டாயோ, முடிந்து போனதென்று நீ முடிவு செய்திட்டாயோ, விரைவில் நல்ல முடிவு நிச்சயமாய் இயேசு தருவார். விரைவில் நல்ல முடிவு நிச்சயமாய் நிச்சயம் தருவார். என் ஆத்துமாவே ஏன் கலங்குகின்றாய், உந்தன் நேசரேசு உன்னோடு இருக்கின்றாரே. உன்னோடு இருக்கிறாரே. உன்னோடு இருக்கின்றாரே. அப்படியே தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? தேவன் ஒருவரே தேவாதி தேவன், ராஜாதி ராஜனாக
சிங்காசனத்தில் விற்றிருக்கிறவரும் சாவாமை உள்ளவராகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்தும்படியாக ஒரே ஒரு ஆராதனை பாடலை பாடி நாம் கடந்து செல்வோம். ஆராதனை அவர் ஒருவருக்கே என்று சொல்லி தேவனை நாம் துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா தேவனுக்கே ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா ராஜனுக்கே தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் அசைவாடி தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தினால் இந்த ஆலயத்தை நிரப்பினபடியினால் தொடர்ந்து தேவ பிரசனம் எங்களோடு கூட கடந்து வரட்டும். மீதியான வேலை முழுவதிலும் ஆவியானவர் ஆட்கொள்ளும்படியாக எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேவனை துதிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியினாலே நிரம்புகிறது. எத்தனை பேர் உண்மையாக உணர்ந்து மகிழ்ச்சியோடு கூட தேவனை துதித்தீர்கள்? கரங்களை உயர்த்தி நாம் தேவனுக்கு மகிமையை நாம் செலுத்துவோம். துதிக்கும் நேரம் மிக அருமையான
மிக சிறப்பான ஒரு நேரமாக அது காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, தேவனும் துதியிலே பிரியப்படுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். நம்மை துதிப்பதற்காக அவர் இந்த உலகத்திலே நம்மை சிருஷ்டித்தார். நாம் எதற்காக இந்த உலகத்திலே வந்து பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால், அவரை துதிப்பதற்காகத்தான். அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபமாகவும் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே நம்முடைய இருதயங்கள் துதியினாலே இந்த நேரத்தில் நிறைந்திருக்கிறது. இப்பொழுதும் மாறி மாறி வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் 150. சங்கீதம் 150 வான்மதி முன்பாக வந்து இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு உதவி செய்யும்படியாக நான் கேட்கிறேன். நாம் எழுந்து நின்று 150வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 150. அல்லேலூயா. தேவனே, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். எக்கால துனியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் அருமையான கிரைஸ்த ராக் சர்ச் பாஸ்டர் ராஜ்குமார், பாஸ்டர் அம்மா, அருமையான மகள் அர்ப்பணா, சபை மக்கள், மூப்பர்கள் யாவருக்கும் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறேன். We bring greetings from Align Church, Tamil Christian Fellowship. நாங்கள் UAE தேசத்திலே ஏறக்குறைய 25 ஆண்டுகள் நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். நாங்கள் பேசிக்கலி we are from Madurai, then we shifted to சென்னை. துரைப்பாக்கத்தில் தான் இருந்தோம், இன்டர்மிஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியாக கர்த்தர் எங்களை வழிநடத்தி வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த சபைக்கென்று கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை நேற்றைய தினத்திலே கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினதை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏசாயா 62:3 நாம் யாவரும் அறிந்த ஒரு வார்த்தை. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். ஹல்லேலூயா. இந்த சபையே, நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் என்று சொல்லி, அப்படி என்றால் இந்த சபை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற மகிமையின் ஒரு சபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த சென்னை பட்டணத்திலே இந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கார் என்றால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக. ஏனென்றால் நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள். யூ ஆர் த chosen people, a royal priesthood, a holy nation. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டம். ஏனென்றால் அந்தகாரத்திலிருந்து அற்புதமான ஒளியினிடத்துக்கு நம்மை அழைத்த தேவன். ஹல்லேலூயா. ஆகவே தான் நீங்களும் நானும் we are the special people. நீங்கள் சொல்லுங்கள், நான் தான் ஸ்பெஷல் பீப்புள். ஆமேன். ஏனென்றால் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற தேவன். நாம் ஒரு சாதாரண ஆளில் இன்றைக்கி எல்லாமே நம்முடைய மனதில் இருக்கிறதெல்லாம் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி, ஆனால் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற நோக்கமே இருளில் இருக்கிற ஜனத்திற்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். த கிரேட் கமிஷன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது என்ன சொன்னார்? சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் நாமத்தினாலே அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி. அப்படி என்றால் இந்த நியூ டெஸ்டமெண்ட்டில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடிலே யாத்திரையாகமத்திலே பார்க்கும் பொழுது முச்செடியிலே தேவன் மோசேக்கு தரிசனமானார். எதற்காக? ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோசே தேவ பர்வதத்திற்கு கடந்து வருகிறதை பார்க்கின்றோம். அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறான். ஏனென்றால் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து கஷ்டத்திலும் வேதனையிலும் சுமந்து கொண்டிருக்கிற பயங்கரமான கண்ணீரின் பாதையில் இருக்கிற தம்முடைய ஜனத்தை மீட்டு த ப்ராமிஸ் லேண்ட் வாக்குத்தத்த தேசத்துக்கு அழைத்து போகும்படி மோசே கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. ஹல்லேலூயா. இந்த நாளிலே யாத்திராகம புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை வாசித்து
இந்த யாத்திரையா 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த மோசையினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். மோசையை கர்த்தர் அழைக்கிறார். அவன் தேவனுடைய பார்வையிலே அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மோசை சொல்லும் பொழுது மோசை சொல்கிறார், அப்பா நீ எகிப்திலிருந்து என்னுடைய ஜனத்தை அழைத்து கொண்டு உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்று சொல்லி அவனை அழைக்கிறார். அப்பா அவர் என்ன சொல்கிறாருன்னா 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலே 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார். ஹல்லேலூயா. நான் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. பிரதர் நீங்கள் வரீங்களா? ஒரு கர்த்தருடைய வார்த்தை பற்றி என் கூட சொல்ல வரீங்களா? பிரதர் நான் எம்மாத்திரம் பிரதர், எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி இன்றைக்கு அதே தான் மோசை சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். நான் எம்மாத்திரம் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் அவர்கள் இந்த மலையில் ஆராதனை செய்வார்கள் என்று சொல்லி. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் நான் போய் உம்முடைய பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவளுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன்? பயங்கர கொஸ்டின். மோசேக்கு அவருக்கு தயக்கம். எது கேட்டாலும் முதலாவது நான் எம்மாத்திரம் சொல்கிறாரு. இன்னொன்று அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, நான் அதுக்கு என்ன பதில் சொல்வேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அதற்கு தேவன் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, ஹல்லேலூயா, ஐ எம் தட் ஐ எம். ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிற தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இந்த நாளிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இத்தனை காரியங்களும் சொல்லி தேவன் தம்முடைய நாமத்தை அவருக்கு வெளிப்படுத்துகிறத பார்க்குறோம். என்ன சொல்கிறாரு? நான் யாருன்னா ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன், உங்கள் பிதாக்களுடைய தேவன் என்பதை அவனுக்கு அவர் வெளிப்படுத்துகிறத பார்க்குறோம். இப்படியாக அவன் ஒவ்வொரு காரியத்திலையும் அவன் தேவனுக்கு சாக்கு போக்கு சொல்லி வருகிறதை நான் பார்க்கின்றோம். அப்பொழுது 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். யாராவது எனக்கு வாசித்தீர்கள் என்றால் சுலபமாக இருக்கும். 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறதை இந்த இடத்துல பார்க்கின்றோம். இத்தனை காரியங்களையும் கர்த்தர் அவனுக்கு சொல்லியும் 4ஆம் அதிகாரத்திலே வரும்பொழுது அவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவன் தயக்கம் உள்ளவனாய் இருக்கிறான் என்பதை பார்க்கின்றோம். 4வது அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை வாசிங்க பிரதர். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, இவ்வளோ சொன்ன பிறகும் யாரும் என்னை நம்ப மாட்டாங்க, என்னை நம்ப மாட்டார்கள், உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்களே என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் ஒரு காரியத்திற்காக நம்மை அழைக்கும்போது அநேக முறையிலே நமக்கு டவுட் இருக்குது. உண்மையாக கர்த்தர் என்னை அழைச்சாரா? சரி, அவங்க நான் சொன்னால் நம்புவாங்களா இப்படி என்று சொல்லி அப்பொழுது ஒரு வார்த்தையை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 2ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். ஹல்லேலூயா. என்ன அருமையான ஒரு வார்த்தையை பாருங்க. கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்று சொல்லி கேட்கிறார். அவன் ஒரு கோல் என்றான். இன்றைக்கு ஒருவேளை கர்த்தர் இந்த இடத்துல வருவார் என்றால் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது என்ன என்று கேட்டால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் ஷோ தர் மொபைல் ஃபோன், இல்லையா? இன்றைக்கு நிலைமை அப்படி தான் இருக்குது. தவறல்ல. இன்றைக்கு இந்த மொபைல் ஃபோன்னால் எத்தனை காரியங்களை சாதிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார், இந்த டெக்னாலஜி. ஆனால் தவறான முறையில் நாம் அதை பயன்படுத்தக்கூடாது. இந்த மோசேயினுடைய கரத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. ஹீ இஸ் அ ஷெப்பர்ட். அவன் ஒரு ஆடு மெய்ப்பனாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது உன் கரத்தில் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது உன் கோல் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை கொண்டு தேவன்
3 அற்புதங்களை அவர் செய்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவர் சொல்கிறாரு, தரையிலே போடு, அது தரையில் போட்டவுடன் சர்ப்பமாய் மாறி போகும் என்று சொல்லி தரையில் அந்த கோலை போடுறாரு, அது பாம்பாக மாறுது. அப்போ அவர் விலகி ஓடுறாரு பயந்து. நம்ம போல தானே, என்னதான் இருந்தாலும் அவர் வைத்திருக்கிற ஸ்டிக்கு எதுக்குன்னா பாம்பை அடிக்கிறது. அந்த ஸ்டிக்கே என்ன ஆயிடுச்சுன்னா பாம்பாக மாறி போச்சு. அப்போ என்ன செய்ய முடியும்? எதை கொண்டு அடிக்க முடியும்? ஒன்றும் செய்ய முடியும். ஆண்டவர் அவன் பயத்தை போக்குறதற்கு அப்பா அதனுடைய வாளை பிடித்து நீ தூக்குனாரு, மறுபடியும் அது கோலாய் மாறிவிட்டது. கர்த்தர் அப்படி தான் செய்வார். எதை கண்டு பயந்து ஓடுறீங்களோ அந்த பயத்துக்குள்ளே அவங்கள வழி நடத்தி அந்த பயத்திலேருந்து வெளியே வர வைப்பார். ஹல்லேலூயா. பாருங்கள், இப்படியாக அநேக 2 அற்புதத்தை காணும், 3வது அற்புதத்தை காணும் என்று சொல்லி எல்லா அற்புதத்தையும் அவர்கள் மத்தியிலே செய்யும்படியாக கர்த்தர் மோசேக்கு அவனை உற்சாகப்படுத்தி அவனை தைரியப்படுத்தி நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். இத்தனை காரியங்களையும் சொன்ன பிறகு 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமதுக்கு அடியேனாகிய பேசுவதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்தனாவும் உள்ளவன். ஹல்லேலூயா. இது எத்தனாவது சாக்கு போக்கு பார்த்தீங்களா? இவ்வளவும் கேட்ட ஆண்டவர், நான் உன் கூட தான் இருப்பேன், நீ அற்புதம் செய்கிறதுக்கு உன்கிட்ட இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்டு உன்னுடைய கோல், அதை கொண்டு நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று சொன்ன பிறகும், இல்லை நான் மந்தனாவு, எனக்கு பேச தெரியாது, திக்கிருவேன் அப்படி என்று சொல்லி அவர் ஒரு சாக்கு போக்கை சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது வாசிங்க பிறகு 11ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, சர்வ சிருஷ்டி சகலத்தையும் உருவாக்கின தேவன், நீ என்ன திக்குவாயின்னு சொல்றியா? பேச தெரியாதுன்னு சொல்றியா? இன்றைக்கு நாம் அநேகர் இப்படி இருக்கின்றோம். பிரதர், நீங்கள் இந்த ஒரு பாட்டை பாடுறீங்களா? இல்லை பிரதர், எனக்கு பாட தெரியாது. சிஸ்டர், இந்த மியூசிக்கு போடுறீங்களா? எனக்கு போட தெரியாது. இல்லையா? நம்ம சாக்கு சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் அதை மாற்ற, உங்களை சிருஷ்டித்த தேவன், தேவனுடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாக இருக்கிற உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாகிய தேவன் சொல்கிறாரு, வாயை உண்டாக்கினவன் தான், குருடனையும் பார்வை உள்ளவனையும் உண்டாக்கினவன் தான் என்று சொல்லி அவனுக்கு தன் மகிமையை குறித்து வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறார். சொல்லிட்டு, நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். இவ்வளவும் சொல்லியாச்சு. ஆண்டவர் எல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. நான் தான்ப்பா சிருஷ்டி கர்த்தர், உன்னை சிருஷ்டித்தவன்லாம் சொல்லியாச்சு. அடுத்த வசனத்தில், ஆதலால் அதற்கு அவன், ஆண்டவரே, நீ அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். ஹல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தருடைய ஊழியத்தில் பெரிய ஒரு தயக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊழியத்துக்கு போகிறதுக்கு தயக்கம். நீங்கள் ஃபுல் டைம் பாஸ்டர் வாங்கன்னு சொல்லலை. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கர்த்தருக்கென்று சாட்சிகளாய் நம்ம இருக்க முடியும். இன்றைக்கு நாம் கர்த்தர் அழைக்கும் பொழுது, கர்த்தர், ஆண்டவரே, அவர் நல்ல அருமையான ஒரு ஊழியம் செய்வார், அவர் நல்ல ஒரு ப்ரீச்சரு, அவுட்ரீச் எல்லாம் பயங்கரமாக செய்வார், கர்த்தா யாரையாவதும் அனுப்புங்க, ஏன் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்ல மோசே இதே வார்த்தையை தான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். ஆமென். ஹல்லேலூயா. அவனுடைய சகோதரன் யாரு? ஆரோன். ஆரோன் he is a very efficient man, he is a very fluent in language, எல்லாமே அவனுக்கு இருக்க, is a intelligent person. அவன் வாக்கில் வல்லவன் என்று சொல்லி தேவன் அறிந்திருக்கிறார். அறிந்த பொழுதும் மோசேயை தான் ஆண்டவர் அனுப்பணும்னு விரும்புகிறார். பாருங்கள் எத்தனை இது. இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம்? பிரதர், அவர் பயங்கர டேலண்டட், அவரை நீங்கள் அனுப்புங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி. அப்படி அல்ல எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீங்கள் எதற்கும் தயங்க வேண்டாம். அவங்கள கம்பேர் பண்ணாதீங்க, யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் அலங்காரமான கிரீடமாக இருக்கிறீங்க. கர்த்தர் எப்படி ஆரோனை கொண்டு செய்ய முடியும் அவருக்கு தெரியும். ஆனாலும்
மோசையை கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதை பார்க்கும் பொழுது எத்தனை ஒரு ஆச்சரியம் என்று சொல்லி பாருங்க. அப்பொழுது நீ அவனோட பேசி அவன் வாயிலே வார்த்தையை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருப்பேன். அப்படி என்றால் 2 பேரோடும் வாயிலே வார்த்தையை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்துட்டார். யாருக்கு? மோசையோடும் ஆரோனோடும். இவ்வளவும் சொன்ன பிறகு தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாகிய மோசே அவனுக்கு ஒரு கணத்தை கொடுக்கிறார். என்ன சொல்கிறாரு? அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன்னு சொல்லிட்டு, நீ அவன் உன்னோடு இருப்பான், வாயாய் இருப்பான், நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய் என்று சொல்லி அந்த கணத்தை கொடுக்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை கனப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய கரத்தில் என்ன இருக்கின்றது? வாட் ஆர் த டேலண்ட்ஸ் யூ ஹேவ்? யூஸ் இட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். கர்த்தருக்கென்று உங்களுடைய கரத்தில் இருக்கிறதை நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த கோல் ஒரு விசேஷித்த ஒரு கோல். ஆட்டு மேய்ப்பன் எப்பொழுதுமே இந்த கோலை வைத்திருப்பான். ஏனென்றால் இது அவனுடைய அந்த ஷீப், அதாவது ஆடுகளுக்கு விரோதமாய் வருகின்ற விஷக்கிருமிகள், அதற்கு விரோதமாய் வருகிற எல்லா டேஞ்சரஸ் அனிமல்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த கோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ப்ரொடெக்ட் பண்ணும். தட் ஆல்சோ ஃபீட்ஸ் த ஷீப். அதற்கு ஆகாரம் கொடுப்பதற்கும் அதே கோல் பயன்படுகிறதை பார்க்கின்றோம். ஏனென்றால் நமக்கு வழிகாட்டுகின்றதும் அதே கோல் தான். எப்போ ஒரு ஷெப்பர்டு பார்த்தீங்கன்னா அந்த கோலை முன்னாடி வச்சு தான் வழி நடத்தி போவான். அதே போல தான் அந்த கோலை கொண்டு தான் அதற்கு எதிரிட்டு வருகிற மிருகங்கள், விஷக்கிருமிகள், பாம்பு எது வந்தாலும் அதை அடித்து நொறுக்குவதற்காக தான் அந்த கோல் கொடுக்கப்பட்டிருக்கு. இட் இஸ் ஃபார் த ப்ரொடெக்ஷன், இட் இஸ் ஃபார் த கைடன்ஸ் அண்ட் இட் வில் ஃபீட்ஸ் த ஷீப். எல்லாவற்றுக்கும் இந்த கோலினுடைய மகிமையை கர்த்தர் அறிந்தபடினாலே தான் இன்றைக்கு உங்களுடைய கரத்தில் இருக்கின்ற உங்கள் தாளந்துகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சொல்கிறார், இந்த கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு இதனால் நீ செய்யும் அடையாளங்களை செய்வாய் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கின்றோம். ஆண்டவர் போகும்போது அந்த கோலை நீ மறந்துடாதப்பா, எடுத்துகிட்டு போன்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ரிமைண்ட் பண்ணுகிறத பார்க்கிறோம். அப்பொழுது மோசே பார்வோன் இடத்துல போவதற்காக எகிப்து தேசத்திற்கு அவன் போகும்பொழுது 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்திற்கு திரும்பி போனான். தேவனுடைய கோலை மோசே தன் கையில் பிடித்து கொண்டு போனான். ஹல்லேலூயா. இந்த கோல் எங்கேருந்து வந்துச்சுங்க? மோசேயினுடைய கரத்தில் இருந்த கோல் தேவனுடைய கோலாய் மாறிற்று. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிற உங்களுடைய தாளந்துகளை, உங்களுக்கு என்ன இருக்குதோ கர்த்தருடைய கரத்தில் கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் அது தேவனுடையதாக மாற்றுவார். கர்த்தருடையதாக மாற்றி அதை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்வார். God has given the authority. இந்த கோல் ஒரு செங்கோல், அத்தாரிட்டி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய சீஷரை அனுப்பும்போது அதுதான் சொல்கிறாரு, உங்களுக்கு நான் சகல அதிகாரமும் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி. ஸோ நீங்களும் நானும் தேவனுடைய அதிகாரத்தை பெற்றிருக்கிற நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு, நம்மை சுற்றி இருக்கிற அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான திருச்சபை மக்களே, இன்றைக்கு தேவனுடைய கரத்தில் உங்களை கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. இப்படியாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் செய்கிற அற்புதங்கள் அநேகமாக இருக்கிறதை பார்க்கிறோம். தம்முடைய ஜனத்தை மீட்டுக்கொள்ளும்படியாக மோசையை அழைத்து ப்ராமிஸ் லேண்டுக்கு அழைத்து போகிறார். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அநேக தீர்க்கதரிசிகளை கர்த்தர் உருவாக்குகிறார். அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை எங்கே செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். நாம் யாவரும் அறிந்த ஒரு சம்பவம். நம்முடைய தேவன் செயல்படுவது இந்த உலகத்திற்கு முரண்பாடாக இருக்கும். God's kingdom is different than this world's kingdom. அதுதான் தேவனுடைய
திட்டம், தேவனுடைய கால்குலேஷன் வந்து வித்தியாசம். இன்றைக்கி நம்முடைய கால்குலேஷன்லாம் வித்தியாசமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆகாப் என்று சொல்லக்கூடிய ஒருவன் தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிறதை பார்க்கின்றோம். அப்பொழுது கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியை அனுப்பி ஆண்டவர் அந்த தேசத்தில் மழை பெய்யாதபடிக்கு நிறுத்தி வைக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவருடைய தீர்க்கதரிசியாக எலிசாக்கு மாத்திர எலியாவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். ஒன்று ராஜாக்கள் 17 வாசிக்கும் பொழுது, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவன் இவ்விடத்தை விட்டு கீலேயாத்தை நோக்கி யோர்தான் நதிக்கு கேரித்தண்டைக்கு போ என்று சொல்லுகிற பார்க்கிறோம். தேசத்தில் மழை பெய்யாதபடிக்கு கர்த்தர் அடைத்து வைத்தார். ஏனென்றால் தேசத்திலே பாவம் பெருகி போயிற்று. பாவம் பெருகினா மழை வராது, அதுதான் வேதம் நமக்கு சொல்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபித்து அதை விடுதலையாக்க கர்த்தர் நம்மை கொண்டுதான் பயன்படுத்துவார். அப்படி இருக்கும் பொழுது இந்த கேரி ஆற்றண்டைக்கு போயிருக்கிறாரு. அங்கே வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அற்புதமாக காகத்தை கொண்டு அதை போஷிக்கிற பார்க்குறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். இது கதையல்ல, இட் இஸ் ஒரு சம்பவம், நடந்த ஒரு காரியம் இல்லையா. காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷிக்கிறார். நம்ம ஊரில் காகம் இருக்குது. காகம் வந்து எப்படி நம்மகிட்டேருந்து தூக்கிட்டு தான் போகும், எதையும் வைத்து கொள்ளாது. ஆனால் தேவனுடைய பார்வையிலே காகத்தை கொண்டு போஷிக்கும் என்றால் இது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். நம்முடைய சின்ன பிள்ளைகளே ஒரு கதை படைச்சிருக்கோம் இல்லையா. காக்கா வந்து வடையை எடுத்துகிட்டு போயிடும் பாட்டிக்கிட்ட இருந்து. அப்போ வந்து நரி போய் பாட்டு பாட சொல்லுவோம், கீழே உழுவும் தூக்கிட்டு போயிடலாம். இதுதான் காகத்தினுடைய சுவாபம். எதையும் எடுத்து கொண்டு போவதான், கொடுப்பதில்லை. ஆனால் அந்த காகத்தை கொண்டு தான் தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவை போஷிக்கிறத பார்க்குறோம். என்ன ஒரு அருமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா காகங்களை அனுப்பி விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும், தாகத்திற்கு ஆற்றின் தண்ணீரும் குடிக்கவும் கொடுத்தாங்க. எத்தனை அருமையான ஒரு காரியம் பாருங்கள். இன்றைக்கி நம்மெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறோம். ஸ்விக்கியா உங்கள் தேசத்தில், எங்கள் தேசத்தில் இப்போ என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அமேசானில் வந்து ட்ரோன்லேயே வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிடுது எல்லாம். இந்த டெக்னாலஜி இப்போ தான் வந்திருக்கு. அந்த காலத்திலே நம்முடைய கர்த்தராகிய தேவன் பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். அந்த காகத்தை கொண்டு ஆகாரத்தை அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இருக்கட்டும், இந்த தண்ணீர் அந்த ஆற்றண்டைகளை வற்றி போனதினாலே அவனுக்கு தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே தங்கீரு, உன்னை பராமரிப்பதற்கு அங்கே இருக்கிற ஒரு ராஜாவை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி. அப்படியா குறிக்கப்பட்டிருக்கிறது? என்ன குறிக்கப்பட்டிருக்கிறது? ஒரு விதவையை என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் யாரை கொண்டும் காரியத்தை செய்ய போதுமானவராக இருக்க. என்ன ஒரு அருமையான ஒரு தேவன் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். நம்மை போஷிப்பதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அநேக சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். ஒன்றுமே சாப்பாட்டுக்கு இல்லை என்று சொல்லும் பொழுது கர்த்தர் எப்படியாவது ஆகாரத்தை கொண்டு தம்முடைய ஊழியக்காரர்களை, ஜனங்களை போஷிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே அங்கே போய் சாரிபாத்தில் ஒரு விதவை இருப்பாள், அவள் உன்னை பராமரிக்கும்படி அவளுக்கு நான் கட்டளை இடுவேன் என்று சொல்லி தேவன் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போது அவர் அந்த சாரிபாத்துக்கு போகிறாரு. ஒளிமுக வாசல், அதாவது இந்த எந்த ஒரு வில்லேஜ்லேயும் ஒரு வாசல் ஒன்று இருக்கும், அது வெளியே தான் உள்ளே போகணும். இப்போ யார் வந்து இந்த விதவை என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்கள்? ஒரு ஊரில் போய் கர்த்தர் சொல்லிட்டாரு, ஒரு விதவையை கொண்டு உன்னை நான் பராமரிப்பேன் என்று சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டு இருந்தாள் என்று சொல்லி குறிக்கப்பட்டிருக்கிறது. விறகு பொறுக்குவது வேறு, விறகை வெட்டி எடுத்து கொண்டு போவது வேறு. ஏனென்றால் வீட்டில் இருக்கிறவர்கள், ஆண்கள் சென்று மரங்களை வெட்டி தலையின் மீது தூக்கி கொண்டு போவார்கள். ஆனால் விறகை பொறுக்கி கொண்டு இருப்பார்கள் என்றால் திக்கற்றவர்கள், புவர் பீப்புள், ஏழைகள், ஒன்றுமில்லாதவர்கள் தான் பொறுக்கி கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. இவர் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டார். ஒரு விதவை அங்கே பார்த்தீங்கன்னா விறகு பொறுக்கி கொண்டு இருந்தால் அவளை பார்த்து இவர் கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் உன் பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்று சொல்லுகிறத பார்க்குறோம். முதலாவது ஒரு டெஸ்ட்டு, தண்ணீரை கொண்டு வான்னு சொல்கிறாரு. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தண்ணீரை கொண்டு வர போகும்போது அவங்களை கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றார்.
இது வந்து டூ மச் இல்லையா? ஒருத்தர் பாவம், ஒருத்தவங்க வந்து தண்ணீர் கேட்டால் தண்ணியை கொடுத்துடணும். நீ தண்ணீர் கொண்டு போகும்போது அம்மா கூப்பிட்டு எனக்கு ஒரு அடையை செஞ்சு என் கையில் கொண்டு வான்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு கஷ்டமான காரியம். பாருங்கள் எப்படி இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் நடத்துகிறான்னுச்சு. அதற்கு அந்த விதவை என்ன சொல்கிறாங்கன்னா, பானையிலே ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்திலே ஒரு அடையும் இல்லை என்று சொல்லி, உம்முடைய தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நான் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போவோம், அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகை பொறுக்குகிறேன் என்று சொல்லி அங்கே மறுபடியும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன் விறகு பொறுக்குனாங்கன்னா, அவங்க வந்து சுட்டுட்டு சாப்பிட்டு போகலான்னு சொல்கிறதுக்கு தான் அந்த உதவி. பாருங்கள், அந்த இடத்துல தேவன் எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி இடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஹல்லேலூயா. எத்தனை ஒரு காரியம் பாருங்கள். அந்த விதவை யோசித்துருப்பாங்க, என்னடா இந்த மனுஷன் தண்ணி கேட்டார், அப்பம் கேட்டார், ஒரு சின்ன அப்பம் கொண்டாடினார், அடைய கொண்டாடினார். அது மாத்திரமல்ல, இப்போ என்ன சொல்கிறாரு, முதலாவது எனக்கு கொடு, அப்புறம் நீயும் உன் குமாரனும் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க, நமக்கு என்ன இருக்குது, நம்மிடத்தில் இருக்கிறதை கர்த்தர் கேட்கின்றார். பணத்தை கேட்கவில்லை, பெரிய காரியங்களை கேட்கவில்லை, நம்முடைய உள்ளத்தை கர்த்தர் கேட்க, நம்மிடத்தில் என்ன இருக்கிறது, ஃபர்ஸ்ட் கிவ் இட் டு த லார்ட். என்ன முதல் பலனோ அதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். அதை தான் இந்த இடத்திலே அவன் இதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் பின்பு உனக்கும் குமாரனுக்கும் கொடு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த விதவையை அவனுடைய குமாரனையும் போஷிக்கும்படியாக தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவை அனுப்பினது மாத்திரமல்ல, எலியாவை போஷிக்கும்படி அந்த விதவையும் கர்த்தர் பராமரித்தார். இங்கே 2 பெனிஃபிட்ஸை நம்ம பார்க்குறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு எந்த நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளாக இருந்தாலும் நம்மை போஷிக்கிறவர் கர்த்தர் என்பதை மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. மகா வறட்சியான காலங்களிலும் நம்மை வழி நடத்துகிற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நம்மை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இத்தனை அற்புதங்களை செய்த தேவன் நம்மை கைவிடுவாரா? சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் எந்த நோக்கத்தோடு வந்தீங்களோ எனக்கு தெரியாது. இன்றைக்கி நாங்கள் வந்த பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் பிரச்சனைக்குள்ளாக வழி நடத்தி விடுதலை கொடுக்கிறவர் தான் நம்முடைய தேவன். தானியேலை பார்த்தீங்கன்னா சிங்கக்கபியில் அவங்கள போடுறாங்க. ஆண்டவர் நினச்சிருந்தா சிங்கக்கபியிலே போடாமல் அவனை வெளியே கொண்டு வருவதற்கு அவனை முடியும். ஆனால் சிங்கக்கபியிலே போட்டு அவனை சிங்கங்கள் மத்தியிலிருந்தே தப்புவிப்பதன் மூலியமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் கடந்து போகிற பாதை ஒரு கடினமான பாதைக்குள்ளாக நம்மை கடத்தி வருகிறார் என்றால், அதன் ஊடாக நீ கடந்து வெளியே வரும் பொழுது கர்த்தர் உனக்கு செய்த நன்மையை நீ சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் இந்த நாளிலே நம் மத்தியிலே விரும்புகிறார். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை, அடையாளங்களை செய்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அது தேவனுடைய மனுஷன், அதாவது கர்த்தருடைய வார்த்தையை இங்கே சொல்லும் பொழுது இந்த இடத்துல பார்க்கும்போது யோவான் எழுதின அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், 5 அப்பம் 2 மீன் இல்லையா? இது எல்லாருக்கும் தெரிந்த, இதுலேருந்து என்ன இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல 5 அப்பம் 2 மீனை கொண்டு அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே தேவன் பெரிய காரியங்களை அந்த இடத்துல செய்யும்படியாக கர்த்தர் அவர்கள் மத்தியிலே பெரிய ஒரு நன்மையை செய்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவரை தேடி அநேக ஜனங்கள் இயேசுவை கிறிஸ்துவை தேடி வருகிறாங்க, அற்புத அடையாளங்களை செய்கிறார் என்று சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது மிகுந்த ஜனங்கள் அந்த இடத்துல கூடி வந்தாருங்க. அப்பொழுது அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டுதா. ஆண்டவர் மனதுருகிற தேவனாக இருக்கிறார். ஜனங்களை பார்க்குறார், ஐயோ இவ்வளோ ஜனங்க வந்துட்டாங்க,
இவங்களை நான் வெறுமையாக அனுப்ப முடியாது, அவர்களுக்கு நான் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது அவங்களுடைய சீஷர்களை கூப்பிட்டு ஒருத்தராக பிலிப்பை கூப்பிட்டு ஆண்டவர் கேட்குறாரு, இவர்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது அவர்களுக்கு நாம் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ அவங்க சீஷர்கள் இயேசுவுடனே கூட இருந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த வனாந்தரத்தில் போய் நாங்கள் எங்கே அப்பத்தை கொண்டு வர முடியும் இல்லையா, 100-200 பணத்துக்கு வாங்கினாலும் அப்பம் பத்தாது என்று சொல்லி அவர்கள் சொல்கிறதை பார்க்கின்றோம். இத்தனை காரியங்களையும் பார்த்தவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாமும் அப்படி தான் இருக்கிறோம் இல்லையா. கர்த்தர் அற்புதத்தை செய்தார், தேவனுக்கு மகிமை என்று சொல்லுகிறோம். அடுத்த ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த செய்த நன்மையை மறந்து போயிடும். இங்கே பார்க்கும்போது அந்திரேயா மாத்திரம் அவர் சொல்கிறாரு, இதோ ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாட்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு போதாதே என்றான். ஹல்லேலூயா. யாரிடத்தில் இருக்கிறது? ஒரு சிறு பையன். அவனுடைய பெயர் குறிக்கப்படவில்லை. அங்கே இருக்கிற ஜனங்கள் எத்தனை பேர்? புருஷர்கள் 5000 பேரும், மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தா எக்கச்சக்கமான 10,000க்கு மேற்பட்ட ஜனங்கள் அந்த இடத்துல கூடி வந்திருக்கிறார்கள். அவைகள் மத்தியிலும் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் ஒரு சிறுவன், அவனுடைய பெயர் கொடுக்கப்படலை. எத்தனை ஒரு ஆச்சரியம் பாருங்கள். இன்றைக்கு தேவனுடைய பார்வையிலே ஒரு சிறுவனாக நீங்கள் காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த பையன் பாருங்கள், அந்த கூட்டத்தில் வந்து அநேகர் உண்டு, ஆனால் ஒருத்தரும் ஆயத்தமாக வரல. இந்த சிறு பையன் மாத்திரம் அவங்க அம்மாட்ட போய், நான் நினைக்கிறேன் அம்மா, நான் வந்து இயேசு வர்றாரு, அவரை போய் பார்க்க போகிறேன், எனக்கு வழி பிரயாணத்துக்கு ஆகாரத்தை செஞ்சு கொடுங்க. அவங்க அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, அப்பத்தை சுட்டு அவனுக்கு எடுத்து அவன் பையில் போட்டிருந்தான், அதை எடுத்துக்கொண்டு அவன் வந்தான். பாருங்கள், அவன் ஒருத்தன் தான் ஆயத்தமாக வந்தான் தேவனை சந்திக்க. இன்றைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லை, கையை வீசிட்டு வருவோம், வந்தால் பார்த்துக்கலாம் பிரதர், இல்லாட்டி என்ன பக்கத்தில் போய் எங்கேயாவது நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த சிறுவன் அவன் தாயின் இடத்திலே சொல்லி நிச்சயமாக இந்த காரியங்களை ஆயத்தப்படுத்தி தேவனை இயேசுவை சந்திக்கும்படி, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி அவன் கடந்து வருகிறதை பார்க்குறோம். அவன் பையில் வைத்து கொண்டான். அப்படி சீஷர்கள் அலைபாய்ந்து கொண்டு அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. ஒருத்தட்டி ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஒருவேளை நம்முடைய பிள்ளைங்க சிறு பிள்ளைகள் வைத்திருப்பார்கள் என்றால் அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேளுங்க, கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நான் கொடுக்க மாட்டேன். சின்ன பிள்ளைகளுடைய சுவாபமே அதுதான் இல்லையா. சின்ன பிள்ளைங்க எது கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன், எங்கள் டேடி கொடுத்தாங்க, நான் வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த சிறியவன் அப்படி அல்ல, தன் இடத்தில் இருந்ததை தூக்கி கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றது, நம்மிடத்தில் இருக்கின்றது என்ன என்று சொல்லி ஆயத்தமாக இருக்கிறோமா தேவனை சந்திக்க? நம்மிடத்தில் இருக்கிறதை கர்த்தருடைய சமூகத்தில் கொடுப்போம் என்றால் கர்த்தர் அதை கொண்டு அற்புதத்தை செய்வார். இந்த சிறு பையனை கொண்டு கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு அநேக புல்பிட்டில் இந்த சர்மன் பண்ணுறாங்க. இந்த சர்மனை குறித்து சொல்லப்படுகிறது. இங்கு மாத்திரமல்ல, அநேக அரசியல்வாதிகள் இந்த சத்தியத்தை எடுத்து போதிக்கிறார்கள். ஆனால் இயேசு பயன்படுத்தின பாத்திரமோ பெயரற்ற ஒரு பாத்திரம், ஒரு சிறியவன் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களை என்கரேஜ் பண்ணுற ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் அவருடைய ராஜரீக கூட்டமாக இருக்கிறீர்கள். அவருடைய சமூகத்திலே உங்களை கொடுக்கும் பொழுது நீங்கள் அவருடைய கரத்திலே நீங்கள் ராஜமுடியாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் நம்முடைய கரத்தில் இருக்கிற நம்முடைய தாளந்து, அது ஒரு கோலாக இருக்கலாம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம். இன்றைக்கி அருமையான ஒரு கிட்டார் நம்முடைய ஜெபத்தோட்டத்திலிருந்து அந்த அருமையான ஒரு கிட்டாரை இந்த அருமையான சபைக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா, they will use it for the glory of God. எதை கொடுத்தாலும் அதை கர்த்தருக்கென்று பயன்படுத்தினால்தான் அது பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கி நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், அந்த அருமையான அந்த கிட்டார் நிச்சயமாக அநேகரை அதை வாசிக்கும் பொழுது அந்த இசையின் நிமித்தமாக அநேகர் கர்த்தருடைய சமூகத்திற்கு ஓடி வருவார்கள். நிச்சயமாக தேவனை நீங்கள் கனப்படுத்துங்க. உங்களிடத்தில் இருக்கிறதை கர்த்தருக்கென்று கொடுங்க. நான் பணத்தை கேட்கவில்லை, உங்கள் உள்ளத்தை கேட்கின்றோம். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது அவைலபிலிட்டியை தான் கர்த்தர் பார்க்குறாரு.
இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். எந்த ஒரு பிரச்சனையில் நீங்கள் கடந்து வந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய கரத்தில் God has given the authority, அதாவது அதிகாரம் உங்களுடைய கரத்தில் இருக்குது. நீங்கள் போய் ஜெபிங்க, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிங்க, கர்த்தர் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். கர்த்தர் பாஸ்டர் எல்லா இடத்துக்கும் போக முடியாது, பாஸ்டர் அம்மா வர முடியாது. நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சிக்காக இருக்காங்களா, ஒரு பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறாங்களா, ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய கரத்தில் இருக்கிற அதிகாரத்தை கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அப்படியாக தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். அந்த காலத்தில் இருளில் இருக்கிறவர்கள் ஆச்சரியமான ஒளியினிடத்தில் கொண்டு வந்த தேவன் மற்றவர்களையும் கொண்டு வருவதற்காக தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார், என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த நாளிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்து நாம் கடந்து செல்வோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை அருமையான தேவன், அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன். நீர் எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறீர், நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். You are the chosen generation, a royal priesthood, a holy nation. You are the people of God என்று சொல்லி தேவரீர் எங்களை வேறு பிரித்திருக்கிறீர். எதற்காக என்றால் உம்மை குறித்து, இயேசுவை குறித்து, இயேசுவே இரட்சகர் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த இந்திய தேசம் முழுவதும் இயேசுவுக்கே என்று பறைசாற்றும்படியாக ஆண்டவரே இந்த சபையை கொண்டு பயன்படுத்தும். இந்த சபையிலிருந்து தேவனுடைய மகிமை புறப்பட்டு செல்லட்டும். இந்த சபையிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பட்டணத்தை தொடும்படியாக அநேகர் இந்த இடத்திற்கு ஓடி வந்து தேவனை தரிசிக்கும்படி, தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தாவே இந்த சபை இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே இந்த சபை பழுகி பெருகும்படியாக தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த சபையின் பாஸ்டர் ராஜ்குமார், அருமையான பாஸ்டர் அம்மா, அருமையான மகள் அர்ப்பணா மற்றும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே நாங்கள் இந்த தேசத்தை, இந்த சபையை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து கடந்து செல்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தினால் நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு நீங்கள் கேட்ட இந்த மெசேஜ் புரிஞ்சதா? முதலாவதாக தேவனுடைய அழைப்பை அசட்டை பண்ணக்கூடாது. எத்தனை பேருக்கு ஒரு விஷயம் தெரியும்? தேவன் மோசேயை கொல்ல பார்த்தார். தெரியுமா உங்களுக்கு? அது எத்தனை பேருக்கு தெரியும்? இதுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்ணாராம்? மோசேயை கொல்ல பார்த்தாராம். யாத்ராகமம் 4வது அதிகாரம் 24வது வசனம் எடுத்து படித்து பாருங்க. அப்போ இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் பைபிளை எப்படி படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம நினைக்கிறோம் அநேகந்தரம் தேவன் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். உங்களை கொண்டு செய்து முடிக்க வேண்டியதை உங்களை கொண்டு தான் செய்வார், அதனால் கூப்பிட்டுட்டே இருப்பாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம மறந்துடுறோம். தேவன் தன்னுடைய சுவாபத்தை தான், தன்னுடைய சாயலில் தான் மனுஷனை உருவாக்கி இருக்கிறாரு. நமக்கு எப்படி கொஞ்சம் ஒரு சில காரியங்களை திரும்ப திரும்ப செய்வோம், நமக்கு எப்படி வெறுப்பு வருது, அந்த மாதிரி தேவனுக்கும் கோபம் வருகிறது. யாத்ராகமம் 4வது அதிகாரம் 24வது வசனம் என்ன சொல்லுது? அங்கே ஒரு இடத்துல டென்ட் போட்டாங்க. அந்த இடத்துல சத்தமாக படிங்க. வழியிலே தங்குமிடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். புரியுதா உங்களுக்கு? எத்தனை தடவை கூப்பிட்டு மன்னிச்சிருங்க நான் வரமாட்டேன், மன்னிச்சிருங்க நான் வரமாட்டேன், மன்னிச்சிருங்க நான் வரமாட்டேன். அப்புறம் கடைசியில் ஆரோனை தரேன்றாரு. அப்புறம் அந்த டென்ட்டை போட்டு ஆரோன் இன்னும் வரலை, அதுக்குள்ளே இவரை கொல்ல பார்க்குறாரு. தேவையே இல்லை இவன், எனக்கு ஆரோன் போதும் அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல ஜிப்போராள், ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் மோசேயின் உயிரை காப்பாற்றுகிறாள். அதை நீங்கள் அப்புறமா போய் படித்து பாருங்கள். அற்புதமான அதிசயமான செய்தி இன்னைக்கு நமக்கு வந்திருக்கு. தேவனுடைய அழைப்பை அசட்டை பண்ணாதிருங்கள். தேவன் உங்களை அழைக்கும் போது இன்னும் எனக்கு பயங்கரமான ஒரு சத்தியம் இந்த பேசேஜ் என்ன வெளிப்பட்டுச்சு அங்கிள் பேசும்போது என்றால், நான் திக்குவாயனாக இருக்கிறேன்னு மோசே சொல்லும் போது தேவன் சொல்கிறாரு, ஒருத்தருடைய வாயை கட்டுவதும் பேசாமல் வைக்கிறதும் காது கேளாமல் வைக்கிறதும் நான் தான்றாரு.
ஒருத்தருக்கு கண்ணு தெரியாமல் போகிறதும் காது கேட்காம போகிறதும் பேசாமல் வைக்கிறதும் நான் தான். எனக்கு யாருக்கு பேச்சை கொடுக்கணும் யாருக்கு பேச்சை கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நான் ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கூட மோசே மன்னிச்சுக்கோங்க நான் வரமாட்டேன். புரியுதா உங்களுக்கு? கடைசியில் அதனால தான் கோபம் வருது. எத்தனை தடவை தேவன் உங்களை அழைக்கும் போது நீங்கள் வேண்டான்னு சொல்லாதீங்க. எஹியே ஆஷர் எஹியே நம்ம ஆல்ரெடி தியானித்தோம். இருக்கிறவராகவே இருக்கிறவர். எஹியே ஆஷர் எஹியே. எஹியே என்கிறவர் உன்னை அனுப்பினேன் என்று நீ இஸ்ரவேலர்களிடத்தில் சொல். இருக்கிறேன் என்கிறவர் தேவனே சொன்னார். இது என் நாமம் எஹியே. எஹியே ஆஷர் எஹியே. கண்களை மூடி இன்னும் ஒரு விசை தேவனுக்கு இந்த செய்திக்காக நன்றி சொல்லுவோம். அப்பா, உம்முடைய அழைப்பை நாங்கள் அசட்டை பண்ணியிருந்தோம். ஆனால் உங்கள் கையில் நாங்கள் கிரீடமாக இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம் என்று சொல்லி வாக்குத்தத்த வசனங்களுக்கு மட்டும் நாங்கள் உங்களை தேடி வந்து உம்முடைய அழைப்புக்காக உம்மை தேடி நாங்கள் வராமல் இருந்தால் பயமாக இருக்குது பேசுகிறதுக்கு, பயமாக இருக்குது இதை செய்கிறதுக்கு, பயமாக இருக்குது அதை செய்கிறதுக்கு என்று சொல்லி, இல்லை எனக்கு நேரம் இல்லை, மற்றதுக்கெல்லாம் டைம் கரெக்டாக இருக்குது, இதுக்கு நேரம் இல்லை என்று சொல்லி எப்படி அங்கிள் அழகாக சொன்னாங்க. முதலாவதாக நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க. உங்கள் நேரம். உங்களுடைய கையில் பணம் இல்லாட்டியும் உங்கள் நேரம் இருக்கிறது. உங்களுக்கு இந்த காலம் கொஞ்ச காலம்தான், உயிர் கொஞ்ச காலம்தான் இருக்க போகுது, ரொம்ப நாள் இருக்காது நமக்கு உயிர். அந்த நேரத்தில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனம் மகிமை துதி எல்லாவற்றையும் நம்ம கொடுப்போம். அடுத்தது ஆண்டவர் நமக்கு கொஞ்சம் கையில் கொடுத்தாலும் அந்த கொஞ்சத்தில் உண்மையாய் அவருக்கு நாம் காணிக்கைகளை செலுத்துகிறவர்களாக இருப்போம். இதுவரை எப்படி இருந்திருந்தாலும் பரவாயில்ல. தேவன் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவையே கொடுத்து விட்டார். அவருடைய கோபம் எவ்வளவு இருந்ததுன்னா, ஆரோன் வரத்துக்குள்ள, ஒரு லேவியர் வரத்துக்குள்ள என்ன பண்ணணும், போய் அடிச்சிடணும், கொண்டுடணும். ஆனால் ஹை பிரீஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், ஹல்லேலூயா, அவரை அனுப்பினார். அவர் வர வரைக்கும் நம்மோடு கூட பொறுமையாக இருந்தார். அவர் வந்து இன்றைக்கு அவர் நமக்காக பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் வெளிப்பாடு. இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு நன்றி என்று சொல்லுவோம். அப்பா, உம்முடைய குமாரனுக்கு நன்றி ராஜா, நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி, இன்றைக்கு நீங்கள் செய்தியை கொடுத்ததுக்காக நன்றி. கடைசியில் யாத்ராகமம் 4:31 யாராவது சத்தமாக படிங்களேன். 4:31 சத்தமாக படிங்க. யாராவது மைக்கில் படிங்க, சத்தமாக படிங்க. ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியில் மோசேயும் ஆரோனும் போய் ஜனங்களிடத்தில் பேசும்போது, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தபோது ஜனங்கள் விசுவாசித்தார்கள். அவர்களுடைய உபத்திரவங்களை தேவன் கண்டுவிட்டார் என்று சொல்லி என்ன பண்ணாங்களாம், தலை குனிந்து கர்த்தரை தொழுது கொண்டாங்க. நம்ம பயப்படுறோம், தேவன் செய் என்று சொல்லுகிறதை செய்யாமல் என்ன பண்ணுறோம், நம்ம எப்படியாவது இதை எஸ்கேப் ஆகிடணும்னு பயப்படுறோம். ஊழியம் அழைக்கும் போது ஐயோ நான் இதுக்கு தகுதி இல்லை என்று சொல்லுகிறோம். ஆனால் நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்தால் அங்கே யாருக்கு விடுதலை கிடைக்குமோ அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அப்போ அவங்க தலைகுனிந்து யாவே என்று சொல்லி, எஹியே ஆஷேர் எஹியே என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வார்கள். அதனால நம்மளுடைய கீழ்ப்படிதல் நம்மளுடைய கதை பெருசாக வரணும், இல்லை நம்ம ஒன்றுமில்லாமல் போகணுன்றது நம்மளை குறித்து கிடையாது. அது யாவையை குறித்திருக்கிறது, தேவனை குறித்திருக்கிறது. அவர் மகிமைப்பட வேண்டும். அதனாலே நான் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. ராஜா, இந்த சத்தியத்துக்காக நன்றி. இன்றைக்கு எங்கள் மத்தியிலே இவங்க பேசினதுனால நாங்கள் தலைகுனிந்து உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். எங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் அளவும் நீர் எங்களை கைவிடாமல் இருப்பீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். நீர் எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எழுந்து நின்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணை பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற நம்முடைய பெற்றோர் பிள்ளைகளோடும், உலகம் எங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும், இன்றைக்கு நம் மத்தியிலே ஊழியத்தை நிறைவேற்றின அருமையான சகோதரரோடு சகோதரியோடு குடும்பத்தோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.
காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.